ஒரு வாரத்துக்கு மேற்கொண்டு பெய்த கனமழையால் உயிரிழந்தவர்களுக்கு நம்முடைய மாநில முதலமைச்சர் அவர்கள் அந்த குடும்பங்களுக்கு நிவாரணத் தொகை அறிவிச்சிருந்தாங்க. அதில் 21 பேர் இப்போ இந்த திருநெல்வேலி மாவட்டத்திற்கு உயர்ந்திருப்பாங்க. அந்த சர்வேல தெரியப்படுறது ஆய்வில் அதில் முதல் கட்டமாக இன்றைக்கி 11 பேர் அவங்களுடைய குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு இழப்பிற்கு தகுந்த மாதிரி இந்த கால்நடை இழந்திருப்பாங்க, வீடு இழந்தவங்க இப்படின்னு அந்த சர்வே எடுக்கப்பட்டு முதல் கட்டமாக இன்று பல்வேறு நிவாரணத் தொகை அளிக்கப்பட்டிருக்கு. கண்டிப்பாக விரைவில் அனைத்து நிவாரண உதவிகளும் வழங்கப்படும். அதுதானே செஞ்சிட்ருக்கோம். அதுதான் நம்ம ஒன்றிய அரசுக்கு கேட்டிருக்கோம். நம்ம மாண்பு முதலமைச்சர் அவர்களும் தொடர்ந்து அனைத்து நிவாரணப் பணிகளையும் செஞ்சுட்டு அறிவித்து தொடர்ந்து கடந்த 10 நாட்களாக அனைத்து அமைச்சர்கள், அனைத்து மக்கள் பிரதிநிதிகள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள் அத்தனை பேரும் கருத்தறிந்து செஞ்சுட்டு இருக்கிறோம். இது தேவையில்லாமல் அரசியல் பேச வேணாம். கண்டிப்பாக எல்லா பணிகளும் செய்யப்பட்டு தான் இருக்குது. அது அரசியல் காரணமாக அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அனைத்து விதமான பணிகளும் தொடர்ந்து செஞ்சு தான் இருக்கோம். இது கிட்டத்தட்ட ஒரு வரலாறு 100 வருஷத்துக்கு பிறகு இவ்வளோ பெரிய மழை பெஞ்சிருக்கு. அதனால் இதை மக்கள் இதுக்கு புரிஞ்சுப்பாங்க. அவங்க இப்போ முதல்ல பேரிடர் இல்லைன்னாங்க. இப்போ அது பேரிடர் பார்க்குறதுக்காக என்ன பாதிப்பு இருக்குன்னு பார்க்க வராங்க. கண்டிப்பாக பார்த்துட்டு தகுந்த நிதியை கொடுப்பாங்க. அதே மாதிரி ஒன்றிய பிரதமர் அவர்கள் முதலமைச்சர்கிட்ட தொலைபேசியில் அழைச்சி பேசியிருக்கிறாங்க. முதலமைச்சர் அவர்களும் வேண்டுகோள் வச்சுருக்கிறாங்க. இவ்வளோ பெரிய பேரிடருக்கு இந்த தகுந்த நிதியை கொடுங்க, எவ்வளோ பாதிப்பு இருக்கோ அதை நிதியை கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. எனவே ஒன்றிய நிதியமைச்சர் பார்த்துட்டு அந்த தகுந்த நிதியை கொடுப்பாங்கன்னு நம்புகிறோம்.